எல்லாருக்கும் 5000 கௌதம். ஒரு மாதிரி செம்மையா சமைச்சிருந்தீங்க. பட் எல்லா ஃபுட்லயுமே எனக்கு அதிகமா தெரிஞ்சது உங்க லவ் தான். இந்த போறப்பு தான் நல்லா சாப்பிடுறோம். என்ன இல்ல, தாவறது, ஓடுறது, பறக்கிறது, உருள்றது, உட்காந்துருக்கிறது கூட இருக்கு சாப்பிடுறதுக்கு. எல்லாமே உங்களுக்கு வீடியோஸ் காட்டும், நல்லா பாருங்க. இப்போ நான் சப்பாத்தி என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு புடி சிக்கன் மஞ்சூரியன். மத்த சிக்கன் நூடுல்ஸும் மத்த ப்ரௌனி, சிக்கன் 65, கரண்டி ஆம்லேட் and banana. சப்பாத்தி, பெப்பர் சிக்கன். ஃபிஷ் கிரேவி, சிக்கன் 65 ஃப்ரை, காலிஃப்ளவர் ஃப்ரை. எங்களுக்கு பன்னெண்டு மணி பிரியாணி, மட்டன் பிரியாணி, ப்ரான் கிரேவி, கார பணியாரம், இனிப்பு பணியாரம், சட்னி, கார சட்னி. அவ்வளவுதான். நைஸ். மட்டன் கிரேவி, அவியல், திருநெல்வேலி. சிக்கன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை, ஃப்ரைடு மோமோஸ், ரசம். சப்பாத்தி, பன்னீர் கிரேவி. அங்க காட்டு, நான் தான் பண்ணேன். பாஸ்தா, ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நல்லா இருக்கு, சாப்பிடலாம். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டுடியோல பாட்லக் பார்ட்டின்னு வச்சிருக்கோம். ஸ்டார்டிங் ஒரு ஃபன் கேம்ஸா ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய சாப்பிட்டு சமைச்சு வெரைட்டிஸ் வந்து சாப்பிடுறோம். என்ன இல்ல, தாவறது, ஓடுறது, பறக்கிறது, உருள்றது, உட்காந்துருக்கிறது கூட இருக்கு சாப்பிடுறதுக்கு. எல்லாமே ஒரு வீடியோஸ் காட்டும், நல்லா பாருங்க. இப்போ நான் சப்பாத்தி என்ஜாய் பண்ணுங்க. நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேலையை ஏதாவது ஓவர்லாப் பண்றது தான் வேலை. நான் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். மலசிந்தும் தேத்துழியில் அடையில்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன் என் வாழ்க்கை ஒரு விடை. ரொம்ப சூப்பரா இருக்கு. சாப்பாடுல எப்படி இருக்கு? क्वेश्चन पास பண்ணிட்டாங்க.
நியூ ஃபீலாக இருந்துச்சு. இப்படி எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது நல்லா இருந்துச்சு. எல்லாரோட ஃபுட்டு டேஸ்ட் பண்ணுறது சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? ஆக்சுவலாக உங்களோட மோமோஸும் சூப்பராக இருக்குது. உங்களோட நிறைய இதை நாங்கள் பார்த்துருக்கோம். அதாவது உங்களோட நிறைய மாஸ்டர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சூப்பர் சூப்பர், சாப்பிட்றது நல்லா இருக்கு. வயிறு பசி சாப்பிட்றேன். ஓகே மேம், டிஸ்டர்ப் பண்ணுறேன், கோவம் வந்துருச்சு. மேம் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு மன்னிச்சுக்கணும். நம்ம இந்த ஸ்டுடியோவில் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக இருக்குது. சின்ன வயசில் கூட்டாஞ்சோறு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இது ஜாலியாக இருக்குது. எல்லாரோட உட்காந்து சாப்பிட்றது பிடிச்சிருக்கா? எப்படி இருக்குது சாப்பாடுலாம்? சாப்பாடுலாம் டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாரும் சமைச்சதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. நல்லா இருக்குது. தேங்க்யூ மேம். நம்ம ஸ்டுடியோவில் நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், நிறையா ஃபன் பார்ட்டியும் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒன்று ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி இருக்கு உங்கள் ஃபீல்? எப்படி இருக்கு மேம்? ஃபர்ஸ்ட் நீங்கள் 2 பேரும் சாப்பிட்ருந்தா இன்னும் ஹாப்பியாக இருந்திருக்கும். அதுதான் ரொம்ப வருத்தம். எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சர்வ் பண்ணுறோம். கண்டிப்பா மேம். ஆக்சுவலாக நாங்கள் இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல. பட் இத்தனை பேர் வந்து இவ்வளோ டிஷ்ஷஸ் கொண்டு வந்திருக்கீங்க, இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எங்கள் கூட உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது எங்களுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. நீங்களும் நிறைய எங்களுக்கு பேரண்ட்ஸ் கூட வைங்கன்னு இவரை போட்டு ரொம்ப பாடாப்படுத்துறது நான் தான். மாஸ்டர் வந்து வேற வழி இல்லாமல் வச்சாரு. வந்தது இல்லையா? இப்போ சூப்பராக இருக்குது. நம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. மந்த்லி இந்த மாதிரி ஒன்று வச்சிடலாமா கண்டிப்பாக வைக்கிறோம் மேம்? என்னோட அந்த ஸ்பெஷல் டிஷ்ஷு எனக்கு டைகர் ப்ரான் கிடைக்கல மேம். டைகர் ப்ரான் கிடைச்சோன்னே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பெஷலாக ப்ரான் டெம்புரா. ஓகே ஓகே மேம், அதுக்காக காத்திருக்கேன். எல்லாருமே அதை செஞ்சுட்டு வரணும். லைமும் ரொம்ப சஜஸ்ட் பண்ணிச்சு. 2-3 இடத்துல தேடி பார்த்தாரு, கிடைக்கல. ஓகே மேம், பட் இருந்தாலும் இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எல்லாமே வந்து பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ மேம். ஓகே மேம், தேங்க்யூ. வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு தான் தேங்க்யூ. நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா நீங்கள் வரேன்னு சொல்லி சில விஷயம் நீங்கள் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி வரலன்னு சொன்னதா எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. நீங்கள் சமைக்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் ப்ரெசன்ஸ் இருந்தாலே நாங்கள் ஹாப்பி. ஓகேவா? இப்போ நீங்கள் சர்ப்ரைஸாக வந்துட்டீங்க. இந்த மொமெண்ட் எப்படி இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படி இவ்வளோ நல்ல ஃபுட்டை வந்து நான் மிஸ் பண்ணியிருப்பேன் வராமல் இருந்தா. ஸோ அது கீர்த்தனாக்கு தான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நீங்கள் ஆக்சுவலாக உங்களுக்கே தேங்க்ஸ் இருக்கு. பரவாயில்ல, என்ன பண்ணணும் போகலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் வந்து மாறி வந்தீங்களே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் வந்ததுக்கு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை நான் செய்வேன். ஒரு 1 lakh கான்ட்ரிபியூட் பண்ணிடுங்க. தேங்க்யூ மேம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பிடிச்சிருக்கா? எல்லாம் சாப்பிட்டீங்க? நல்லா சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? நான் கேட்கறதே கேட்க கூடாது. தேங்க்யூ. ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி இதுலலாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை. சூப்பராக இருக்குது. இது ஒரு புதுசாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாட்லக் அப்படிங்கிறதுலாம் வந்து நாங்களே எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு ஷேர் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹோட்டலில் இருக்கிறத விட இங்கே நிறைய நல்ல டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்றோம். எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லா ஒரு ஹாப்பியாக இருக்குது. அந்த பாட்லக்காகவே நாங்கள் மற்ற ப்ரோக்ராம்லாம் கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அதுக்காகவே ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பேரண்ட்ஸுமே தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இந்த மாதிரி ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னவும் இதில் ஆக்சுவலாக சில பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தீங்க மேம். மாஸ்டர் எப்போ பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா மோஸ்ட்டாக கிளாஸ்க்கு வரதில்லை அப்படின்றாலும் எனக்கு அந்த பாண்ட் கிடைக்கல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி நான் ஒன்று பிளான் பண்ணுறோம் அப்படின்னு மாஸ்டர் பேரண்ட்ஸாக சொல்லும்போது ஓகே ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் எப்போ நடக்கும் அப்படின்றது தெரியல. ஏன்னா ரொம்ப தள்ளி போய் Who is the disturbance of the assistant manager? இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு மாஸ்டர் சொல்லும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. பட் யூஸ்வலாக நம்ம ஒன்று பிளான் பண்ண டிலே ஆகிட்டே போகும் இல்லையா? ஸோ இது டிலே ஆகிட்டே போயிட்டு இருக்கும்போது ஓகே. ஆனால் இன்னொரு பயம் என்னன்னா என்ன சமைக்க சொல்கிறாங்கன்னு பயம் இருந்துச்சு. அதனால் அதை தப்பி கழிச்சிட்டே இருந்தேன். பட் somehow இன்னைக்கு பிளான் பண்ணி இத்தனை பேர் இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷில் வந்து ஏன்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸும் 2 கொண்டு வந்துருந்தீங்க. இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது, செஞ்சதும் கிடையாது. இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை சாப்பிட்டேன் மாஸ்டர். நிறைய டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அதையும் தாண்டி உங்கள் லவ் எல்லாமே எங்களுக்கு நல்ல ஃபுட்டு மூலியமாக கிடைச்சது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.
லேடிஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே வந்து செஞ்சுட்டு வந்தவங்களும் இருக்கீங்க. வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே வீட்டில் அத்தனை வேலை இருக்கும். அதையும் பண்ணிட்டு எங்களுக்காகவும் நிறைய பண்ணி எங்களையும் ஒரு குழந்தையா பார்த்து எங்களை ட்ரீட் பண்ணி எங்களை உபசரித்து ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். சிக்கனில் வெரைட்டிஸ், மட்டனில் வெரைட்டிஸ், பிரியாணியில் வெரைட்டிஸ், மேம்ஸு ப்ரானு, ஃபிஷ்ஷு, சப்பாத்தி, லைக் லிஸ்ட் சொல்ல முடியல, நிறைய இருந்துச்சு. வயிறு ஏப்ப வந்துட்டே இருக்கு, அந்த அளவுக்கு சாப்பிட்டு. ஃபினிஷிங் டச் ரசம் சூப்பர் மேம். அண்ட் ப்ரோ வாங்க வாங்க ஆக்சுவலா இவர் வந்து இன்ஃப்ளூயன்சர், மதுரை இன்ஃப்ளூயன்சர், நிறைய ஈவெண்ட்ஸ் நிறைய பண்ணிருக்காங்க. யூஸ்வலி இவர் டார்கெட் எங்களுக்கு கிடைக்காது. ஆனா நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, வெக்கமா வருதே. ஓகே நான் ஒரு 3 இயர்ஸாக வந்து ஃபுட் பிளாக் பண்ணிருக்கேன் மேம். ஸோ உங்களில் வந்து யார் பெஸ்ட்டாக சமைச்சிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் சின்ன ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போனால் கூட நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்படி ஒரு பயங்கரமான ஒரு vlogger. ஓகேங்களா, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வின்னருக்கு வந்து மாஸ்டர் உண்மையாகவே 5000 கேஷ் ப்ரைஸ். நோ மாஸ்டர் 5000. ஓகே மேம். அதுக்கு முன்னாடி மாஸ்டர் பற்றி லைட்டாக சொல்லிடுறேன். எனக்கு ஒரு லாஸ்ட் 1 இயராக தான் உங்கள் 2 பேருமே தெரியும். ஃபேமிலியாகவே ரொம்ப க்ளோஸ் இவங்க. இது வந்து ஜென்ரலாக தான் ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சிப்பீங்க, ஆனால் இவங்க ரொம்ப ஒரு நல்ல கப்பல். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேரண்ட் வந்துருந்தாங்க கிளாஸ் ஜாயின் பண்ணுறக்காண்டி. அப்போ நான் ரூமில் இருந்தேன். அவங்க வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க. அந்த பொண்ணு வந்து +2. அந்த பொண்ணு நான் ஜாயின் பண்ணுறேங்கிறேன். இவங்க 2 பேரும் சேர்க்கவே மாட்டேங்கிறேன். நான் பார்க்குறேன், யோ வந்தவரையும் லாபம் சேர்க்க வந்தானியாங்கிறேன். இல்லை அந்த பொண்ணு வந்து பாதிலே போயிடும், அப்புறம் அந்த பொண்ணுக்கு டான்ஸ் மேலே பேஷனே இருக்காது, அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு கண்டிப்பாக வருவேன்னு சொல்லுச்சு. அப்போ வீக்கெண்டில் வரேன்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு. அப்போ என்ன சொல்கிறாங்க, வீக்கெண்ட் வந்து நாங்கள் ஒரு மாதிரி வைபாக ஜாலியாக இருப்போம், அதனால் நீ ப்ரொஃபஷனலாக கற்றுக்க முடியாம வீக் டேஸில் தான் வரணும் அப்படிங்கிறாரு. நான் பார்க்குறேன், யோ அந்த பொண்ணே படிப்படியாக இறங்கி வரேங்குது, சேர்க்க தானே அப்படி பார்த்துட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நம்ம வந்து ஏனோ தானோன்னு அவங்க வந்து இது பண்ணிட்டு அவங்க பேஷனேட்டாக வராங்கன்னா அதுக்கான ப்ரொஃபஷனலாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பயே ரொம்ப வேந்துட்டேன். அண்ட் இந்த ஸ்கூலுக்கு நிறைய பேர் ரொம்ப தூரத்துலேருந்து வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மேம் நான் மேனூர்லேருந்து வரீங்க இல்லையா? ஸோ இதை பார்க்கும்போது ஒரு பேரண்டாக எங்கள் அம்மா அப்பாலாம் இப்படி இல்லை. ஓ குரலி வித்தையா? இந்த மாதிரி எனக்குமே எங்கள் அப்பா சப்போர்ட் பண்ணா நானுமே மாஸ்டருக்கு ஆப்போசிட்டில் ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சுருப்பேன். ஓகே. அண்ட் உங்களுமே பார்க்குறேன், நிறைய பேர் உங்கள் குழந்தைங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. ஒரு மேம் போயிட்டாங்க. ஆக்சுவலாக 2 டேஸ் முன்னாடி பிரதீப்போட ஈவெண்ட் இருந்துச்சு. மாஸ்டர் எனக்கு முதல் நாள் கால் பண்ணி 8 மணிக்கு வாங்கன்னு சொல்கிறாரு. நான் 8 மணிக்கு வரேன். நான் வரும்போதே அந்த மேடம் வந்து குழந்தையோட இருக்காங்க. அந்த ஈவெண்ட் முடிஞ்சது 3 மணி. ஆனால் அவ்வளோ நேரம் அவங்க அங்கே நின்றுட்டே இருந்தாங்க. பார்த்தேன், எப்பா இவ்வளோ குழந்தைகளுக்காண்டி இவ்வளோ தூரம் பண்ணுறாங்களேங்கிறது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. பட் எல்லா ஃபுட்டுலுமே எனக்கு அதிகமாக தெரிஞ்சது உங்கள் லவ் தான். ஸோ எல்லாருமே உங்கள் குழந்தைங்களுக்காண்டி இவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வின்னர் தான். உங்கள் எல்லாருக்கும் 5000. கௌதம் போகும்போது உங்கள் ஜிபே வந்து நோட்டில் எழுதிருங்க, நைட் உட்காந்து இருக்கு. அப்போ நான் போய் மெய் எழுதுறேன் மேடம். ஓகே, ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களாம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறீங்களா இல்லை எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா? இங்கே வந்துதான். சூப்பர். எனக்கு ஏதோ ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்த மாதிரி இருந்தது. எல்லாரும் வாங்க வாங்க தம்பி உட்காந்து சாப்பிடுங்க, யாருமே தெரியாது என்ன கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி அதுதான் என்டிசியோட ஸ்பெஷாலிட்டி. நானுமே உங்கள் ஃபேமிலியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் போகிற இடத்துல இங்கே வந்துடுவேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மேம். எல்லாரோட சாப்பாடு சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ.